ஊருக்கு போற, வீட்டுக்கார பாக்குற, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, எப்படி சுகமா இருக்க? போமா, எனக்கு ஊருக்கு போவே மனசு இல்லம்மா. அப்ப இங்கே இருந்துறியா நீ? சரிம்மா, இங்கே இருந்தரே. அடி வெளுத்துதான். என்னடி எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு, இன்னமும் ஊருக்கு போ உனக்கு வருத்தமாக்கும். என்னம்மா நீ இப்படி பேசுற? அதுக்குன்னு அம்மா வீட்டை டேரா போலான்னு பாக்குறியா? வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரே, அவரை பாக்கணும் அப்படின்னு யோசனையே இல்ல உனக்கு. என்னம்மா இப்படியே பேசிட்டு இருக்க நீ? உனக்கு கல்யாணம் புதுசுல உங்க அம்மா வீட்டுக்கு போனா இப்படிதான் சந்தோஷமா நீ மாமியார் வீட்டுக்கு போவியா? இல்ல. அப்புறம் என்னைய மட்டும் சொல்ற? அப்படின்னு இல்லடி, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, உன்னால நீ பிள்ளைங்கள வீட்டுல இருந்தீங்க, நாளைக்கு ஊருக்கு போனீங்கன்னா வீடே வெறிச்சோடி போயிருக்குல்ல. இது உங்க அப்பா சொல்லி சொல்லி கம்பாரு. உன்னால வீடு கலக்கலன்னு இருந்துச்சு, இப்ப பாத்தியா வீடு வெறிச்சோடி போயிடுச்சுன்னு. அம்மா சரி விடு, போயிட்டு வா ஊருக்கு. நாடு லீவ் வரல, அப்ப பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. அப்போதைக்கு மாமியார் விட்டா தானே வர முடியும். அவங்க அப்பா எந்த மனநிலை இருப்பாங்களோ தெரியல, அதெல்லாம் உங்க மாமியார் விட்டோம் சரியா? அதான் உங்க வீட்டுக்கு போய் உன் பொழப்ப பாரு. பிள்ளைங்க வேற மேல படிக்க போதுங்க, அதனால அதுங்க நல்லா பாத்துக்கோ, நல்லா படிக்கவே என்ன, சரியாம்மா? சரிம்மா. சரி, இங்க இருந்தே பேச வேணா, உள்ளார வா. உங்க அப்பா அதை நினைச்சுக்குவாரு. உங்க அப்பா கிட்ட இப்படி அழுதிட்டே எதுவும் சொல்ல வேணா. சரிம்மா. அதுக்கே இப்போதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு சரியா? அப்புறம் அவரு வருத்தப்படுவாரு. சரிம்மா. சரி வா, உள்ளார போலாம். ஆமா, அப்பா என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு அம்மா கிட்ட? இது முக்கியமான விஷயமா இருக்கும், வீட்டுக்குள்ள வர சொல்லி கூட உங்க அப்பா பேசிட்டு இருக்கலாம். என்னம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? ஊருக்கு வர சொன்னாருப்பா, என்னால ஸ்கூல் ஓபன் ஆகுதுல. அப்படியா? சரி சரி, போயிட்டு வாமா. அப்ப நாளைக்கு எங்களை கூட்டிட்டு போக வீட்டுக்கு வராராம். அப்படியா? அப்ப அம்மாட்ட சொல்லி மட்டன் சிக்கன் எடுத்துடலாமா? எடுத்துடலாங்க. என்னது ஊருக்கு போகணுமா? நான் திரும்பவும் அழுக ஆரம்பிச்சியா நீ? ஊருக்குலாம் வரல, நான் இங்கேயே இருக்கேன். நானும் வரலம்மா. ரெண்டு பேரும் ஸ்கூல்ல கட்டடிக்கலான்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்னம்மா என்னம்மா நொன்னம்மாலாம் பேசிட்டு இருக்காத, நாளைக்கு உங்க அப்பா வருவாரு, ஊருக்கு கிளம்பணும். அட போமா நீ வேற. அம்மா நான் வரல, நான் அம்மா சிட்டே இருந்துக்கிறேன். கண்ணத்துல ஒரு அடி வாங்கினே வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ கண்ணை பழுத்து போயிடும். உங்க மரியாதை உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, மடிச்சு வைக்கணும். ஆமா போங்க, பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருங்க. நின்னு சொல்றல, நீ பாட்டுக்கு போற. நீ என்ன சொல்ற? அடுத்து நீ அடி வாங்கணுமா? போய் உன் துணிமணியை எடுத்துட்டு வா சரியா? மடிச்சு வைக்கணும். பிள்ளைங்களை ஏமா வேலை வாங்குற? நீ போய் எடுத்துட்டு வா. உங்க அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்துச்சுங்க, அதுங்க வேலையை அதுக்கு பாடு செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. இங்க என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் செல்லம் கொடுக்குறீங்களா, அதனால ஓவரா ரெண்டு ஆடுதுங்க. அம்மா நாங்க ஆடவும் இல்ல பாடவும் இல்ல, நின்றுட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மேல வளர்ந்த பிள்ளை அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா ஓடிடாமா. எங்கம்மா ஓடுறது? போய் ஒரு துணிமணி எடுத்துட்டு வா போ. இங்க உட்காந்து பேசுற பேச்ச பாரு, வீட்டுக்கு வருவீல வாழை ஒட்ட நறுக்கி வைக்கிறேன். எனக்கு தான் வாழை இல்லையே, எப்படி ஒட்ட நறுக்குவ? இங்க பாருடா, ஒழுங்கா மரியாதை போயிடாமா. சரிம்மா. பாருங்கப்பா ரெண்டு எப்படி பேசுதுங்கன்னு. விடுமா, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எப்பா நான் பெத்த பிள்ளைங்க ரெண்டும் ஊரே வித்துருங்க. ஒன்னே மாதிரிதானே. என்னம்மா நீ எனக்கு கிண்டல் பண்றியா? இல்லடி சும்மா சொன்னேன். சமையல பாதிலே விட்டாச்சு, பாடி போய் சமைப்போம். சரிம்மா. அம்மாடி அம்மலா. சொல்லுங்கப்பா. என்னம்மா கண்டிப்பா ஊருக்கு போகணுமா? என்னப்பா நீங்களும் இப்படியே கேக்குறீங்க, ஸ்கூல் வேற திறக்க போகுது, அப்புறம் ஊருக்கு போறது இல்லையா? இவ்வளவு நல்லா வீடு கலகலன்னு இருந்துச்சு, நீங்க வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா வீடு விரிச்சோடி இருக்குமா? அம்மா இதேதான் சொல்லுச்சுப்பா. இந்த வாட்டி ஸ்கூல் லீவ் விட்டா பிள்ளைங்களை கூட்டிட்டு வாமா. சரிப்பா கண்டிப்பா வரேன். சரிம்மா, நீ போய் உள்ளார சமையல பாரு, நான் போய் கடையில என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிப்பா. எங்க முன்னாடி பிள்ளைங்களை திட்டாத, அழுவ வைக்காத சரியா? அங்க போய் உன் பிள்ளைங்களுக்கு என்ன கண்டிஷன் என்ன போட்டுக்கோ. சரிப்பா. சரிம்மா, அப்ப நான் கடைக்கு போறேன். எப்பா இப்பதான் வேலையே முடிஞ்சிச்சு. காலைல இருந்துச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு வீட்டை கூட்டி சமையல் செஞ்சு பாத்திரம் கழுவி எல்லாம் முடிஞ்சு எப்பா இப்பதான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். புஷ்பா, நம்ம சாப்பிடும் போது பாப்பி மாமியார் ஃபோன் பண்ணாங்களே, பேசுனியா? ஏயா பேசணும்? ஃபோன் பண்ணி பேசு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். பேசிக்கிறையா? அந்த அம்மா ஃபோன் பண்ணும், அப்ப நான் பேசிக்கிறேன். அந்த மாதிரி தானே ஃபோன் பண்ணாங்க, இப்ப நீயா ஃபோன் பண்ணி கேளு என்ன விஷயம்ட்டு. எனக்கு தெரியும், நீ கடை கிளம்பு. உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விஷயத்தை கேளு. சரியா? கடை கிளம்புறேன், வரட்டுமா? அது கடை கிளம்புறியா? ஒரு 10 நிமிஷம் உட்கார் வந்துறேன். ஏண்டி என்ன விஷயம்? உட்காரியா வந்துறேன். முன்னாடி இவ்வளவு கோவப்பட்டு பேசினா இப்ப சிரிச்சிட்டே பேசுறா, ஒன்னும் புரியலையே எனக்கு. அடுத்து நமக்கு என்ன வேலை வைக்க போறோம் தெரியல. சரி நம்ம போய் உட்காந்துருப்போம். இந்த அம்மாக்கே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஹலோ, நான் புஷ்பா பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்கிட்ட பேசுன்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயமா? இருக்கீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு கல்யாண புடவை எடுக்கணும், அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போலான்ட்டு. அப்படிங்களா? சரி சரி, எப்போ போலான்னு சொல்லுங்க, புடவை எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல நாள் பார்த்தா 2 நாள் கழிச்சு வருது, போய் எடுத்துடலாமா அப்பயே? சரிம்மா. அப்படியே நீ ஒரு புடவை எடுத்துக்கோமா. எனக்கு எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம், நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான், பரவாயில்ல எடுத்துக்கோமா. ஏமா உங்களுக்கு சிரமம் வேண்டாம் விடுங்க, நானே பீரோல் ஃபுல்லா புடவையா அடுக்கி வச்சிருக்கேன், அதுலதான் நல்ல புடவையா கட்டிக்கிறேன். என்னம்மா, அதனாலதான் இந்த நல்ல சம்மதம் எனக்கு முடிஞ்சிருக்கு, அதுக்காக நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன். நீ புடவை எடுத்துக்கோமா, எவ்வளவு ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துறேன். சரிம்மா, உங்க ஆசைப்படி ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்தா போதும் எனக்கு. என்னம்மா 2000 ரூபாய்க்கா? ஏமா நீ வேற, ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா. என்னது 10,000 ரூபாய்க்கா? ஐயோ அவ்வளவு ரேட்லாம் வேணாமா, இவ்வளவு விலைக்கு புடவை எனக்கு எதுக்குமா? இப்ப பொண்ணு இல்ல, ஒரே ஒரு பையன் தான், நீ எனக்கு பொண்ணு மாதிரிதாமா. நாம இப்படி ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, உங்க அம்மா கூட இப்பெல்லாம் எனக்கு எடுத்துற மாட்டாங்க. நீங்கம்மா உங்க ஆசைப்படி நான் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா, நான் வச்சுட்டுமா? 2 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், நேரா கடைக்கு வந்துருங்க. சரிங்கம்மா வந்துடும், வச்சுறேன். சரிம்மா.
என்ன ஃபோன் பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு பப்பிக்கு புடவை எடுக்கணுமா, அதுக்காக வர சொன்னாங்க. சரி, எனக்கும் புடவை எடுத்துக்க சொன்னாங்க. உனக்கு சேர்த்தா? அதான் பீரோல புடவையே அடிக்க வச்சிருக்கியே, உனக்கு எதுக்கு? நாயா நீ பார்த்தா உனக்கு தொக்கா தெரியுதா? இதுவும் இல்ல, என் பேண்ட் செட் வைக்க இடம் இல்ல, ஃபுல்லா உன் சாரியா தான் அடிக்க வச்சிருக்கேன். மேற்கொண்டு வேற உனக்கு புது புடவையா? நீ தான் ஒன்னும் எடுத்து கொடுக்க மாட்டேன். எடுத்து கொடுக்கணும் வேணாம் சொல்லி போல இருக்கேன். வருஷத்துலயே 10 புடவை எடுத்துறடி நீ. எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன், எனக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துறாங்களாம். என்னது 10,000 ரூபாய்க்கா? ஏன் வா இப்படி பொழக்கிற? ஆனா உனக்கு ரொம்ப ஓவரு. நானே 2,000 ரூபாய்க்கு தான் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோமா, ஏமா இப்படி கம்மியா எடுக்கிறேன்ட்டு. பப்பிக்கு 20,000 எடுக்கிறாங்களாம். கல்யாண பொண்ணு, சரி எவ்வளவுக்கு வேணா எடுத்துக்கலாம். உனக்கு எதுக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை? உன் ஃப்ரெண்டு பப்பிக்கு 20,000 எடுத்தா ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு 10,000 எடுத்தா உனக்கு மூக்கு மேல கோவம் வருதா? கிட்ட புடவையே ரொம்ப இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன். பீரோல புடவை அடிக்க வைக்கலன்னா நானும் அப்படியே இருக்க முடியுமா? சம வாயை மூடிட்டு போவாமா, கடுப்பேத்திட்டு இருக்காத. ஆனா வாயை மூடிட்டு போக தான் போறேன். நீ தான் போற மனுஷன உட்காரு அப்படின்னியே, எதுக்குடி? அப்படியா? இந்த வரையிரு. என்னடி என் மேல பாசம் வந்துருச்சா உனக்கு? ஆமா, உனக்கு துணையா நான் எப்பவும் கூடவே இருப்பேன். நான் கடவுள் டைலாக்லாம் சொல்றேன், அவர் தான் இப்படி சொல்லுவாரு, உனக்கு துணையா இருப்பேன், உன் கூடவே இருப்பேன்னு. நீ ஒரு நாள் கூட இப்படி சொன்னதே இல்லையே, இப்ப புதுசா சொல்றியே. அப்படியே வச்சுக்கோ. வேற என்ன, பையன் வேற வெளியே போயிட்டான். நீ எப்ப பார்த்தாலும் இதே நினைப்போட அழிவியா நீ? அப்புறம் இவ்வளவு பக்கத்துல வந்து பேசுறியே, அதுக்கு தான் சொல்றேன். இது பேசுன்னு பக்கத்துல வந்தேன் பாரு, என்னையே சொல்லணும். முத தள்ளி நின்னியா? நீ முத என் தோள்படியில இருந்து கையேறி. என்ன விஷயம் சொல்லிப்ப? அதான் மனுஷன் பேசுவானாக்கும் எப்ப பார்த்தாலும். ஏன் வெளியே போயிட்டான் பையன், ஆள் இல்ல. அதே மாதிரி பாத்ரூம்ல நேத்து கசாமுசான்னு கேக்குறேன். ஏன் என்ன வயசு உனக்கு? இப்ப வந்து கசாமுசாலாம் வேணுமாக்கும். ஏய் ஏன்டி? ஏண்டி நோடி நின்னா அவ்வளவுதான் உனக்கு. நான் பாட்டு கடைக்கு போயிருக்கணும், நீ நின்ன எல்லாம் ஏன் தப்புதான். ஓ செத்து நின்னு. என்னடி? வண்டியில தானே போற? ஆமா. நீ கொஞ்சம் கூட்டிட்டு போ. எதுக்கு நீ கடைக்கு வர? அம்மாதான் கடையை சுத்தி பார்க்க தான் வரேன். இது வரைக்கும் நம்ம கடை நீ பார்த்ததே இல்லையா? கூட்டிட்டு போவியா மாட்டியா நீ? வந்து தொலை. என்னயா என் பொண்ணை பார்த்து பத்திரமா பஸ்ல ஏத்தி விட்டியா? பத்திரமா பஸ்ல ஏத்தி விட்டாச்சு. போறப்ப எதுவும் சொன்னாலா? என்ன சொல்லணும்? பத்திரமா பாத்துக்கோங்கன்னு எதுவும் சொல்லல? அதெல்லாம் எதுவும் சொல்லல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னா. என்னது? இனிமே நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா, இனிமேட்டு யார் தொந்தரவும் இல்ல, யாரும் என் பிள்ளையும் ஏசவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. என்னது என் பிள்ளை அப்படி சொல்லுச்சா? ஆமா, உன் பிள்ளைதான் அப்படி சொல்லுச்சு. என்னயா என் பிள்ளை இப்படி மாறிடுச்சு? அம்மா அம்மான்னு என் மேல எவ்வளவு பாசமா இருப்பா. என் பிள்ளை 2 நாளா எப்படி மாறிட்டாளே, ஊருக்கு வேற கோச்சிட்டு போயிட்டாளே. ஆனா திரும்ப வர மாட்டாங்களா? இப்ப நீ அழுதுட்டு இருக்க? எனக்குள்ள வலி எனக்கு தான் தெரியும். நம்ம பொண்ணு உன்கிட்ட பேசாம சொல்லாம போச்சுதான் உனக்கு எப்படி இருக்கும்? ஏதோ அவ புத்தின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு வேணா அப்படி தோணலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அவ போனதுக்கு அப்புறம் என் மனசே கேட்க மாட்டேங்குது, ஆரவும் மாட்டேங்குது. அப்ப ஃபேன் போட்டு நல்லா ஆத்திக்கோடி. பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? முகத்தை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே, ஆனா ரொம்ப டெரர் பீஸ் மாதிரி தெரியுது. உங்க மாதிரியே பெய்யாமா. ஏற்கனவே என் மாவன் என்கிட்ட சொல்லாம போயிட்டான்னு நான் வருத்தத்துல இருக்கேன். மேல ஏதாவது பேசி இதை வெறுப்பேத்திட்டு இருக்காதாமா. நானும் கடைக்கு போனோம், இங்க இருந்து வெட்டியா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா போறேன். இங்க எதுக்கு நிக்கிற? கிளம்பு கடைக்கு. சாப்பிட வேணாமா? சாப்பிட்டு தானே போனோம். சாப்பாடெல்லாம் டேபிள் எடுத்து வச்சாச்சு, நல்லா தின்னுட்டு கடை கிளம்பு. உங்களுக்கு வேற வேலை இல்ல, என்கிட்ட வந்து வம்பளுக்குறா. ஆனா அதே மாதிரி பண்ணா என்ன ஆவாளாக்கும்? என்னது? நான் சாப்பிட போறேன்னு. யாருக்கு என்னை கண்டா நக்கலா தான் தெரியும். நான் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் யாருமே யாருக்கும் தெரியாது. நான் போய் வேலை ஒரு நாள், அப்பதான் யாருமே தெரியும். எனக்கு தெரியும், மருமகளுக்கு தெரியும். என் பொண்ணு என்கிட்ட சொல்லாமையே பேசாமையே போயிட்டாலே. ஏன்டி திரும்ப ஆரம்பிச்சிட்ட? சரி, நான் ரோட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னது? தம்பி கடையில எடுத்து வச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுண்ணா. ஏன் நீங்க வர லேட் ஆயிடுச்சு? என் பின்னாடி பாரு, ஒரு ஆள் வருது, அதை கூட்டிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. யாருண்ணா? பின்னாடி நிக்கும் பாரு, பூதம் மாதிரி. யோ என்ன உனக்கு கொழுப்பா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்னைய பார்த்து நீ பூதம்னு சொல்ற? என்னயா? உன்னை பார்த்து கடை பையனே சிரிக்கிறான், பேசாம இருவேண்டி. என்ன அந்த பையனுக்கு? ஏய் தம்பி, என்ன வேணும் உனக்கு? என்னைய பார்த்து எதுக்கு சிரிக்கிற? கடையில வந்து எது இப்படி கத்துற நீ? இப்ப எது கடைக்கு வந்த? கடையை சுத்தி பார்க்க தானே, அதை பார்த்து நீ மாதிரி கிளம்ப வேண்டியதானே. கடைக்கு வந்து ஏன் இப்படி கோபப்படுற? வீட்டுல தான் கோபப்படுன்னு நினைச்சா கடையிலேயுமா? எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும், சரியா? நீ உன் வேலையை பாரு. இது தேவைதான், நான் என் வேலையை பார்த்துக்கணும். என்னன்னாச்சு? அக்கா ரொம்ப கராரா இருக்காங்க. அவ எப்பவுமே அப்படிதான்டா. அக்கா எதுக்கு வந்திருக்காங்க? கடையை சுத்தி பார்க்கணுமா, அதுக்காக தான் வந்திருக்கா. பார்த்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடுவா, எதுவும் பயந்துடாத. ஏய் தம்பி, இங்க வா முத. உன்னை தாண்டா கூப்பிடுறா, போடா. ஐயோ நான் போலனா, எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. உடனே போடா, இல்லைன்னா அவ்வளவுதான் கத்துவா. சரிண்ணா. சொல்லுங்கக்கா. எதுக்கு என்னை பார்த்து சிரிச்ச நீ? இல்லக்கா, உங்களை பார்க்கல. இல்ல என்னை பார்த்து நீ சிரிச்ச, எதுக்கு? நான் உங்களை பார்த்து சிரிக்கலக்கா. என்னயா உன் கடப்பை இப்படிதான் சொல்லி வளர்த்திருக்கியா நீ? இதுவும் ஒன்ன மாதிரியே பொய் சொல்றாவனோ? பொய் சொல்லலாம் பிடிக்காதுக்கா. அம்மா நிறுத்து. அதான் பார்த்தேனே, நேரா என்னை பார்த்து சிரிச்சிய நீ. ஏன் விடுடி முத, நீ கொஞ்சம் அழகா இருக்கேன்னு பார்த்து சிரிச்சிருப்பான், அதனால என்ன? என்ன நீ சொல்ற? கொஞ்சம் அமைதியாடுறா. கடைக்கு இவர் கூட வண்டியில் வந்தப்ப கூட எல்லாரும் என்னைய தான் பார்த்தாங்க. அப்படியாக்கா? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி அழகா இருக்கேன்னு கூட பாத்துக்கலாம். நீ அண்ணனை விட நீங்க தான்க்கா அழகா இருக்கீங்க. அப்படியா? அப்படியே உங்க அண்ணன் சொல்லி உனக்கு டபுள் சேலரி கொடுக்க சொல்லிடுறேன். அண்ணே, அக்கா சொன்னது காதுல வாங்குனீங்களா?
உன்னை ஒரு நாள் கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. நம்ம கடைக்கே மொத்தமா இழுத்து போட்டுற மாதிரி ஆயிரும் போல இருக்கே. இல்ல ஒரே பையன் தானே இருக்கான், சேர்த்து கொடுத்தானே உனக்கு. அப்படி சொல்லுங்கக்கா. அண்ணனே பேட்டா காசு 20 ரூபா தான் தராரு, அதை விட கூட தரவே மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கேளுக்கா நீயே. ஏய் உனக்காக தானே நானும் பறிஞ்சு பேசினேன், இப்ப என்னைய கோத்து விடு நீ. ஆனா கடைக்கு வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன் விடு. தம்பி இனிமே நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேல உனக்கு. சரிக்கா. உனக்கு சேர்த்து போட்டு சேலரி தரேன். தேங்க்ஸ்க்கா. அப்புறம் ஒண்ணு தம்பி, இனிமே நீ சாப்பாடுலாம் கடிச்சு வந்துடாத. ஏன்னா அதுவும் அக்கா வீட்ல இருந்தே எடுத்து வந்துருவாங்க. அப்படியாண்ணா, டபுள் சந்தோஷம் எனக்கு. யோ நான் எப்பயா சொன்னேன்? என் வேலையை நீ பார்க்கும் போது உன் வேலையை நான் பார்க்க மாட்டேனா? தம்பி நீ உள்ளார போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரிங்கண்ணா. யோ உனக்கு வடிச்சு கொட்டுறதே பெருசு, இல்ல அவனுக்கு நான் வடிச்சு கொட்டணுமாக்கும். கொஞ்சம் மெதுவா பேசுடி, அந்த பையன் காதுல விழுந்துற போது. விழுந்துரு போட்டு எனக்கு என்ன பயமாக்கும்? இப்ப நீ மட்டும் எதுக்கு சொன்ன டபுள் சேலரி தரேன்னு? அவன் என்னைய பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னான், அதுக்காக அப்படி சொன்னேன். எனக்கு ஆப்போசிட்ல, அதுக்காக நான் உனக்கு சேர்த்து ஆப்போசிட்டேன். யோ அதுக்காக சோறுலாம் வச்சு கொட்ட முடியாதாமா? சம்பளம் சேர்த்து கொடுக்கும் போது சோறு கொடுத்தா அவனு தப்பு இல்லையே. பாவம்னு காலைல பூரியை கொடுத்தேன், இல்ல உப்புமா தான் உனக்கு. யோ பாத்தியா இல்லையா காலைல இருந்து உனக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு? வேற அந்த பையனுக்கு சோறு வச்சு கொடுனா பாத்திரமா நீ தான் விளக்கணும், பரவாயில்லையா? அது பாத்திரமா? அப்புறம் நீ தானே சொன்ன எல்லா வேலையும் பாக்குறேன்ட்டு. நான் எங்கடி சொன்னேன்? என்ன ஏண்டி கோத்து விடுற? காலைதான் நீயும் சொன்ன நம்ம வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு, இப்ப என்ன மாத்தி பேசுற? ஏய் நான் எங்கடி சொன்னேன்? நீ தாண்டி சொன்ன எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிட்டு, இப்ப என்னைய கோத்து விடுற?